கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்ட கரையோரத்தில் அமைந்துள்ள கடல் மீன் ஏற்றுமதிக்கு பெயர் போன பிரதேசமாக சாய்ந்தமருது மாளிகைக்காடு பிரதேசம் காணப்படுகிறது. இப்பிரதேசத்தில் சுமார் 26,500க்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். இவர்களுடைய பிரதான ஜீவனோபாயமாக மீன்பிடி தொழிலை செய்து வருகிறார்கள். சமீப காலத்தில் அம்பாறை மாவட்ட கரையோர பிரதேசங்களில் இடம்பெற்று வருகின்ற கடலரிப்பினால் சாய்ந்தமருது மாளிகைக்காடு பிரதேச மக்கள் பாரிய அனர்த்தத்தை எதிர்கொண்டுள்ளனர். அதிகார மட்டங்களில் இருந்து எதுவித நடவடிக்கையும் இன்றி காணப்பட்ட அவல நிலையை இப்பிரதேச வாழ் மீனவ சமூகம் தங்கள் படகுகளை வீதிக்கு கொண்டு வந்து கவன ஈர்ப்பு நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தார்கள். அதன் பலனாக பாறாங்கற்கள் இட்டு கடலரிப்பினை தடுப்பதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் தற்போது குறித்த வேலை திட்டம் முழுமையடையாமல் இடைநடுவே கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. இவ்வாறு ஆமை வேகத்தில் நகரும் இவ்வேலை திட்டத்தால் மீண்டும் பாரிய கடலரிப்பு ஏற்பட்டு சேதங்கள் அதிகரிப்பதை தவிர்க்க முடியாது என கடற்கரையை அண்டிய மக்கள் தங்கள் ஆதங்கங்களை இவ்வாறு வெளிப்படுத்துகின்றனர். அம்பாறை மாவட்டம் கல்முனை தொகுதியினுடைய சாய்ந்தமருது பிரதேசத்தில் இருந்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய பிரச்சனை என்பது இன்று நேற்று வந்த ஒரு பிரச்சனை அல்ல. இருந்தாலும் கூட இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு எவ்வளவு போராட்டங்கள் செய்தாலும் கூட அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு அரசியல்வாதிகளோ சம்பந்தப்பட்ட அந்த அரசு அதிகாரிகளோ அதற்கு எடுக்கின்ற நடவடிக்கையினை பார்த்தால் மிகவும் ஆமை வேகத்திலேதான் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் வருகிறது. உதாரணமாக பார்ப்போமாக இருந்தால் இப்பொழுது இந்த கடல் அரிப்பு மிகவும் உக்கிரம் அடைந்திருக்கிறது. கடந்த காலங்களிலே நாங்கள் ஒரு போராட்டத்தை நடத்தி அந்த கற்களை போடுகின்ற ஒரு நடவடிக்கையினை மேற்கொண்டோம். கடல் அரிப்பும் வேகம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது என்று சந்தோஷப்பட்டுக் கொண்டிருந்த நிலையிலே இப்பொழுது ஏனைய வீதிகளும் ஆமை வேகத்திலே அந்த கற்கள் போடப்பட்டுக் கொண்டிருந்தாலும் கூட இப்பொழுது அந்த வடக்கில் பருவ பேச்சு காற்று, அதாவது வாழைச்சேனை மட்டக்களப்பில் இருந்து கல்முனை நோக்கி வீசுகின்ற அந்த கடல் காற்றின் காரணமாக இந்த கடல் அரிப்பின் வேகம் இப்பொழுது அந்த கடலுக்குள் போடுகின்ற அந்த வீதியை விட தாக்கத்தின் வேகம் அதிகமாக இருக்கின்றது. காலப்போக்கில் எங்களுடைய அந்த கடற்கரை வீதியை கூட அது அண்மித்து விடுமோ என்ற அந்த அச்சம் மிகவும் மீனவர்கள் சமூகத்தின் மத்தியிலும் அதே போன்று அந்த தொழிலை நம்பி வாழ்கின்ற அந்த சமூகத்தின் மத்தியிலும் ஒரு பாரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இது சம்பந்தமாக எங்களுக்கு விரைந்து நடவடிக்கை எடுப்பதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அரசு நிறுவனங்கள், அதே போன்று அரசு சார்பற்ற நிறுவனங்களும் முன்வந்து இந்த மீனவர்களுடைய பிரச்சனைகள் தீர்த்து வைக்குமா என்ற கேள்விக்கணையோடு நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி. இவ்வாறு பாறாங்கற்கள் இட்டு கரையோரத்தை பாதுகாக்க முற்பட்டால் குறிப்பாக இப்பிரதேசத்தில் வாழும் மீனவர்கள் தங்கள் படகுகளை நிறுத்தி வைக்க துறையின்றி அல்லலுறும் நிலை ஏற்படும் என்பதாகவும் அதற்கான நிரந்தர தீர்வினையும் பெற்றுத் தருமாறும் வேண்டுகோள் விடுக்கின்றனர். வாழைக்கிணையிலே போட்டு கட்டி கொண்டிருந்தோம். அதனால போட்டு கல் அடிக்கிறதால அந்த போட்டு வாழைக்கிணை உடையலாம். அதனால இப்ப பெங்களூருக்கு போறதா இங்க கொஞ்சம் இந்த கடலால போறதுக்கே ஒரு எப்படியும் 75,000 கடலால போறதுக்கு தேவைப்படுது. கரையால போறதுக்கு அதே மாதிரி 50,000, 60,000, 70,000 தேவைப்படுது. அதனால 10 நாளைக்கு ஒருக்கா எங்க போட்டுகள் கடல்ல கடந்து வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒலிவு துறைமுகம் இருக்கக்குள்ள 2,000-3,000க்குள்ள ஒரு ஆட்டோவில் போயிட்டு நாங்க தொழிலை அபிவிருத்தி செஞ்சுக்கிருந்தோம். இப்போதைக்கு பெங்களூருக்கு போறதுக்கு ₹1,00,000 மேலதிகமா போகுது. மேலதிகமா போறதால அந்த மீனை பிடிக்கிற மீன் செலவுக்கு காணாம கட்டமாக இப்ப இருந்து கொண்டு அந்த இருக்கிற காரணத்தால இப்ப கடலுக்கு போறையா இந்த தொழில விடுறையா இப்படி ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. எல்லா மீனவர்களும் திண்டாட்டத்தில் இருக்காது. இப்ப கோடிக்கணக்கில் ஒரு பொருளை வாங்கி போக்காட்டத்துக்கு எப்படி 7-8 லட்சம் ரூபாய் செலவாகினா பார மீன் ஒரு 4-5 லட்சம் பேர் வந்தா நான் வித்து போட்டு அங்க வாங்குறோம். கோப்பில 3 லட்சம் கோப்பில கடன் ஆகுது. கடனாயிரம் கடையில ஊர்வலம் விற்கிற கட்டங்கள் இந்த முதலாளிமா இருக்கு. இல்லாட்டி என்னன்னா ஒரு வாடி விற்கிறது, இல்லாட்டி ஒரு வளவு விற்கிற கட்டங்கள் நாங்க ஒரு முதலாளிமா இருக்கு ஏற்பாடு கொடுத்து. இவ்வாறு இருதரப்பு பிரச்சினைகளுக்குமான துறைசார் நிபுணர்களின் ஆலோசனைப்படி இப்பிரதேச வாழ் மக்களின் அவல நிலையை போக்க உரிய தரப்பினர் விரைவாக செயற்பட வேண்டும் என மக்கள் சார்பில் கேட்டுக்கொள்கின்றனர்.